ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்றைக்கி வந்து டே அவுட் இல்லை, இன்றைக்கி வீட்டில் சிக்கன் எடுத்திருக்காங்க. சிக்கன் ப்ளஸ் எக்கு, சிக்கன் கறி எப்படி வைக்கிறேன் ப்ளஸ் எக் கிரேவி எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஆனியன் போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இருக்குது, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா, அது வந்து நான் நிறைய போடுவேன். ஸோ அந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா க்ரீனிஷாக தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. ஸோ அது போக லைட்டாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க. நான் இப்போ 1 கிலோ வாங்கியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் கடை வச்சுருக்கேன். இதில் எல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். நீங்கள் கம்மியான ஆட்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கம்மியான பொருட்கள் சேர்த்தா போட்டு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவு ஆயில். இது இன்கேஸ் டூ மச், இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் ஸ்டார்டிங்கில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஸ்டார்டிங் போடுவாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இஞ்சி பூண்டு போட மாட்டேன். இஞ்சி பூண்டு போட்டேன்னா வந்துட்டு ஆயிலை ஃபுல்லாக குடிச்சிரும். அதனால் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா அந்த ஆயிலே நல்லா வணங்கி ஃபுல்லாக அப்படி சுருங்கிடும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் நான் அரைச்ச பேஸ்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே டீ குடிச்சிருவோம். ஸோ இந்த முட்டை நல்லா வேகட்டும். ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்து வேகட்டும். கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் போதும். நான் 10 மினிட்ஸ் விட்டு எடுக்கிறேன். அந்த வரைக்கும் நம்ம டீ குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா மையாட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கனால என்ன போதும். இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த க்ரீனிஷான கிரேவி இருக்கு இல்லையா, அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது முட்டைக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முட்டை ஸோ நான் அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். நம்ம எக்குக்கு வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரேவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் சால்ட்டு கூட ஆட் பண்ணல, பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் பக்காவாக நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு தெளிவாக கழுவி வச்சுருக்கோம். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை ஆட் வந்து நம்ம வந்துட்டு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். இதில் வந்து நான் இந்த சிக்கன் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. டேரெக்டாக நம்ம மிளகாத்தூள் தான் போட போகிறோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு அந்த 1 கிலோவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் சிக்கன் கழுவும்போது மஞ்சள் போட்டிருக்கனால நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். தென் தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. கழுவி வச்சிடணும் இல்லையா, அந்த தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கலக்கி விட்டுடலாம். ஸோ இதோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அந்த தயிர் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக வந்து லெமன் மட்டும் லைட்டாக புளிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அந்த புளிப்பு கிடைக்கலனா தான் லெமன் வந்து புளிவாங்க. ஆல்ரெடி நான் 3 டொமேட்டோ போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து ஆப்பிள் தக்காளி டேஸ்ட் இருக்கும், ப்ளஸ் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் வேணும்னா மட்டும் நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். புளிப்பு மீன்ஸ் வந்து காரசாரமாக தான் இருக்கணும், ஆனால் புளிப்போடு இருந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதையே நான் சேர்த்தலை அப்படின்னா இனிப்பாக இருக்கும். ஸோ காரம் கம்மியாயிடும். ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், பட்டை கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம், மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அது போக பெப்பரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் கும்முன்னு இருக்கும்.
இஃப் இன்கேஸ் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டேன் இல்லையா, அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இஃப் இன்கேஸ் குழந்தைகள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக, அவ்வளோதான். ஸோ சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் டன். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போது சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து எக்குக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் வரமிளகா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஜாரில் போட்டு கம்ப்ளீட்டாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ண போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் டொமேட்டோ வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 5-6 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அது நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்சியில் போட்டுடலாம். ஸோ நான் டொமேட்டோ போட்டுட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு பூண்டு, ஓகேவா? பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம். இதெல்லாத்தையும் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் பேஸ்ட் வேணும். இந்தளவுக்கு இது பண்ணால் மட்டும்தான் கிரேவி நல்லா இது வரும். ப்ளஸ் யாரும் எதுவும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாமே அரைச்சி. தெரியுதா உங்களுக்கு? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரை வந்து நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லிமிட்டட் ஆயில் ஊற்றினா போதும், இனஃப் தான். ஃபஸ்ட்டு வந்து எக்கு போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ எனக்கு என்னென்னா டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் குயிக்காக பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உரிச்ச எக்கை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது ஃபுல்லாக உள்ளே போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா அதோடய ஸ்கின் ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ அப்படி பண்ணிவிட்டு இந்த கிரேவி பண்ணுங்கள். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டைக்கான மஞ்சத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு, அது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்ச கிரேவி ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லா கலக்கிடலாம். இப்போ வந்துட்டு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ லைட்டாக கலக்கி அப்படியே விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான். ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதுவே நீங்கள் வறுத்துட்டு உள்ளே போட்டிருந்தீங்கன்னா அது ஸ்கின்னு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். எனக்கு இப்போ டைம் இல்லை, அதை கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுங்கிறதுனால. ஏன்னா எங்கள் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுதா, அதனால் டக்குனு இன்னும் செஞ்சு முடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் அண்ட் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.